Hi friends, welcome to GK with GK. நம்ம சேனலோட மிஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அனைவருக்கும் அரசு வேலை, அதாவது வேலைவாய்ப்பு செய்திகளை எல்லாத்துக்கும் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம சேனலோடைய நோக்கம். ஸோ வேலைவாய்ப்பு செய்திகளை பற்றி உடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, ப்ளஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷன்ஸை மிஸ் பண்ணாமல் ரிசீவ் பண்ண பெல் ஐக்கான் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. தமிழ் நண்பர்களுக்கு வணக்கம். தமிழ்நாடு அரசில் விவசாயத்துறையிலேருந்து வேகன்சி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. என்ன டிகிரி முடிச்சவங்க எல்லாருமே அப்ளை பண்ணலாம். 10th முடிச்சவங்களுக்கான வேகன்சி இருக்குது, டைப்பிஸ்ட்டுக்கான வேகன்சி இருக்குது. லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா March 30. அதை பற்றின ஒரு கம்ப்ளீட்டான இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ மொத்தம் எவ்வளோ வேகன்சி இருக்குது அப்படின்னா 23 வேகன்சி இருக்குது. வேகன்சி கம்மியாக இருக்குன்னு நினைக்காதீங்க, எந்த ஒரு அப்ளிகேஷன் ஃபீஸ் கிடையாது. ஸோ எல்லோரும் அப்ளை பண்ணுங்கள். லாஸ்ட் டேட் March 30. ஸோ பிஸ்னஸ் அனலிஸ்ட் போஸ்ட்டுக்கு 3 வேகன்சி இருக்குது, ஃபினான்ஷியல் அனலிஸ்ட்டுக்கு 1 வேகன்சி, கிளரிக்கல் அசிஸ்டண்ட்டுக்கு 2 வேகன்சி, ஹெல்ப் டெஸ்க் ஆப்ரேட்டருக்கு 10 வேகன்சி இருக்குது, டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டருக்கு 2 வேகன்சி, டைப்பிஸ்ட்டுக்கு 2 வேகன்சி, அக்கௌண்டண்ட்டுக்கு 1 வேகன்சி, ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு 2 வேகன்சி. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் அனலிஸ்ட்டுக்கு MBA முடிச்சிருக்கணும் வித் 5 years எக்ஸ்பீரியன்ஸ், ஃபினான்ஷியல் அனலிஸ்ட்டுக்கு MBA இன் ஃபினான்ஸ் முடிச்சிருக்கணும் வித் 10 years எக்ஸ்பீரியன்ஸ் இன் பேங்கிங் செக்டார். கிளரிக்கல் அசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா எனி டிகிரி வித் 3 to 5 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், கிளர்க்காக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஹெல்ப் டெஸ்க் ஆப்ரேட்டர் பார்த்தீங்கன்னா எனி டிகிரி வித் 2 year எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டருக்கு BSc கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சுட்டு ஒரு 2 years ரெலவெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணலாம். டைப்பிஸ்ட் பார்த்தீங்கன்னா தமிழ் அண்ட் இங்கிலீஷில் நான் ஹையர் முடிச்சிருக்கேன், அதாவது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் இயர்லி ட்வைஸ் கவர்மெண்ட் டெக்னிக்கல் எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ணுவாங்க இல்லைங்களா. ஸோ டைப் ரைட்டிங் எக்ஸாம், ஸோ அதில் நான் ஹையர் முடிச்சிருக்கேன் தமிழ் அண்ட் இங்கிலீஷில் அப்படின்னா நீங்கள் தாராளமாக அந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணலாம். அக்கௌண்டன்ட் பார்த்தீங்கன்னா MCOM முடிச்சுட்டு ஒரு 10 year எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, அக்கௌண்டிங்கில் நல்ல நாலேஜ் இருக்குது அப்படின்னா தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு SSLC, அதாவது 10th பாஸ் எல்லாருமே எலிஜிபிள். ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எல்லாத்துக்கும் 45 years, பிஸ்னஸ் அனலிஸ்ட் ஃபினான்ஷியல் அனலிஸ்ட்டுக்கு 45 years, கிளர்க்குக்கு 40 years, ஹெல்ப் டெஸ்க்கு டேட்டா என்ட்ரி டைப்பிஸ்ட்டுக்கு 35 years, அக்கௌண்டண்ட்டுக்கு 45 years, ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு மினிமம் 18 years கம்ப்ளீட் ஆனீங்க எல்லாருமே அப்ளை பண்ணலாம். அப்பர் ஏஜ் லிமிட் கொடுக்கல. சேலரி பார்த்தீங்கன்னா ஆஸ் பர் கவர்மெண்ட் நாம்ஸ், ஏன்னா நோட்டிஃபிகேஷன்லாம் எதுவும் மென்ஷன் பண்ணல. ஸோ மினிமம் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த டிகிரி ரோலுக்கு எல்லாத்துக்குமே மந்த்லி மினிமம் 50,000லேருந்து 1 lakh வரைக்கும் இருக்கும். டைப்பிஸ்ட் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டருக்குலாம் மினிமம் 20,000 to 30,000 இருக்கும். ஸோ வில்லிங் இருக்கீங்க எல்லோரும் அப்ளை பண்ணுங்கள். எந்த ஒரு அப்ளிகேஷன் விஷயம் கிடையாது. செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா ரிட்டன் எக்ஸாம், அதாவது மேபி கண்டக்ட் பண்ணலாம், அப்படி இல்லைனா டேரெக்டாக இன்டர்வியூ வச்சு செலக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அப்ளை பண்ணுறது பார்த்தீங்கன்னா நம்ம ஆஃப்லைனில் தான் அப்ளை பண்ணணும். 30th March அங்கே போகணும். அதாவது அப்ளிகேஷன் ஃபார்முக்கான லிங்க்கு நம்ம வெப்சைட்டில் கொடுத்துருக்கோம். அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை பிரிண்ட் எடுத்து எல்லா டீட்டெயில்ஸும் ஃபில் பண்ணிட்டு அதில் கேட்டிருக்கக்கூடிய டாக்குமெண்ட்ஸோட ஜெராக்ஸ் எல்லாமே அட்டாச் பண்ணிட்டு இந்த அட்ரஸ்க்கு, அதாவது IT செக்ஷன் 4th floor வாலாஜா ரோட், PWD எஸ்டேட், சேப்பாக், ட்ரிப்ளிகேன், சென்னை, தமிழ்நாடு. ஸோ இந்த அட்ரஸ்க்கு நம்ம ரெஜிஸ்டர்ட் போஸ்ட்டில் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அப்ளிகேஷன் ஃபார்முக்கான லிங்க் இங்கே கொடுத்துருக்கோம். டவுன்லோட் பண்ணி எல்லாரும் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணிட்டு இந்த ஜாப்புக்கு எல்லோரும் அப்ளை பண்ணுங்கள். இந்த மாதிரி சின்ன சின்ன ஜாப் நோட்டிஃபிகேஷன்ஸ் கூட நீங்கள் மிஸ் பண்ணாமல் ரிசீவ் பண்ணணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.